சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போறவங்க கண்டிப்பா வீட்ல இருந்து கிளம்பும்பொழுது ஒரு தேங்காய் உடைப்பாங்க. அதே மாதிரி சபரிமலை போயிட்டு சுவாமி தரிசனம் செய்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோனே ஒரு தேங்காய் உடைப்பாங்க. இது ஏன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா? ஏன் இத செய்றாங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு கதையும் கூட இருக்கு. வீட்ல இருக்கக்கூடியவங்க சபரிமலைக்கு போகும்பொழுது, தன்னுடைய வீட்ல இருக்கிறவங்கள கருப்பசாமி வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தேங்காய உடைச்சு கருப்பசாமிய வர வைப்பாங்க. அவங்க சுவாமி தரிசனம் செய்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே இன்னொரு ஒரு தேங்காய் உடைச்சுட்டு நான் திரும்பி வர வரைக்கும் என்னுடைய குடும்பத்த பார்த்துக்கிட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு தேங்காய் உடைத்து அந்த கருப்பு சாமியை மறுபடியும் சபரிமலைக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. இதுதான் ஐதீகம். இந்த ஐதீகத்தை நாம ரொம்ப நாளா செய்து கொண்டு தான் வரோம். ஆனா மலையாளத்துல இருக்கக்கூடிய கருப்பசாமி எப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பாலுமான மக்களுக்கு குலதெய்வமா இருக்காங்க அப்படின்னு நீங்க ஒரு முறையாவது யோசிச்சிருக்கீங்களா? சபரிமலைக்கு தொடர்ந்து போறவங்க எல்லாருக்குமே தெரியும். 18 படி ஏறுறதுக்கு முன்னாடியே கருப்பசாமி தான் இருப்பாரு. அவர வணங்கிட்டு தான் மேலேயுமே ஏறுவாங்க. அப்படி அந்த ஊர்ல பிரசித்தி பெற்ற கருப்பசாமி எப்படி இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு குலதெய்வமா மாறுனாரு? அதுலயும் 18ஆம் படி கருப்பு அப்படின்னாலே மதுரைக்கு பெயர் போனவர் அப்படின்னு கூட சொல்றாங்க. எப்படி 18ஆம் படி கருப்பு இங்க வந்தாரு அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு மர்மமான கதையுமே இருக்கு. அந்த கதையுமே தொடர்ந்து பார்க்கலாம்.